السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தொழுகையிலே ஏற்படக்கூடிய மறதியின் காரணமாக செய்த சில விடயங்கள் அல்லது மறதியின் காரணமாக செய்யாமல் விட்ட சில விடயங்களுக்கு நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி, அந்த விடயங்களை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி, அதில் உள்ள குறைகளை அடைப்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு சுன்னத்தான ஒரு அமல் தான் சுஜூது சஹ்வு, மறதியினால் செய்யக்கூடிய சுஜூத். கண்ணியமானவர்களே, இது தொழுகையிலே கடைசியிலே செய்யப்படக்கூடிய ஒரு சுன்னத்தான 2 சஜிதாக்களாக இருக்கின்றது. இந்த சஜிதாவை செய்யாமல் ஒருவர் விட்டால் தொழுகை பாத்திராக விட மாட்டாது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்கள், இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை முஹர்ருடைய தொழுகை அல்லது அஸ்ருடைய தொழுகையை தொழுவித்தார்கள். சலாம் கொடுத்தார். துல்யதை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், தொழுகை இன்றைய தினம் ஷோர்ட்டாக்கப்பட்டு விட்டதா, சுருக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், அஹக்கும் மா யகூல், துல்யதை சொல்வது உண்மையா? இன்று துஹருடைய தொழுகை 2 ரக்காத்தாக தொழுவிக்கப்பட்டு விட்டதா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலுல்லாஹ், இந்த 2 ரக்காத்தாக தான் தொழுவிக்கப்பட்டது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து இன்னும் 2 ரக்காத்தை தொழுதார்கள். அதற்கு பின்னால் 2 சஜிதாக்களை 2 சஜிதா சஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. இதுதான் மறதியினால் செய்யப்படக்கூடிய சஜிதாவுக்குரிய முக்கியமான ஆதாரமாக. எல்லா விஷயத்துக்கும் இந்த சஜிதா சஹ்வை செய்து நாம் அந்த குறையை அடைக்க முடியாது. 4 கட்டங்கள் இருக்கிறது. 4 விஷயங்கள் நடக்கும் பொழுது நாம் அந்த சஜிதா சஹ்வை செய்ய முடியும். முதலாவது, தொழுகையில் இருக்கக்கூடிய அபஆது ஸலாத் என்று அழைக்கப்படக்கூடிய சில சுன்னத்தான அமல்கள் இருக்கின்றன. அது மிக முக்கியமானதுதான். 3 ரக்காத் அல்லது 4 ரக்காத் உள்ள மக்ரிப், துஹர், அஸர், இஷாவுடைய தொழுகையில் இருக்கக்கூடிய முதலாவது தஷஹுத் அத்தஹியாத். அதை ஒருவர் விட்டால், கண்ணியமானவர்களே, அவருக்கு சஜிதா சஹ்வு செய்வது சுன்னத்தாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை 2 ரக்காத்துகளை தொழுவித்தார்கள். கண்ணியமானவர்களே, 3வது ரக்காத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே இருந்தார்கள். முதலாவது தஷஹுதுக்கு இருக்க வேண்டும், அத்தஹியாத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். மக்கள் எழுந்து தொழுதார்கள். தொழுகையை முடித்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் சொல்லி உட்கார்ந்து கொண்டு 2 சஜிதா சஹ்வை செய்தார்கள். அதற்கு பின்னால் சலாம் கொடுத்தார்கள். இது தஷஹுதை விட்டால், அத்தஹியாத்தை முதலாவது தஷஹுதை விட்டால் சஜிதா சஹ்வு செய்வதற்குரிய ஆதாரமாக இருக்கிறது. இது ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நாம் தஷஹுதை விட்டு விட்டோம். தஷஹுதில் தெலுங்கும் பொழுது, 2வது ரக்காத்தில் தெலுங்கும் பொழுது நமக்கு ஞாபகம் வருகின்ற தஷஹுதை விட்டு விட்டேன். கண்ணியமானவர்களே, நாம் கீழே உட்கார்ந்த இடுப்புக்கு நெருக்கமாக இருக்கின்றோம் என்றால் உடனே உட்கார்ந்து தொழுதால் பிரச்சனை கிடையாது. அதுக்கு சஜிதா சஹ்வு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. மேலே 3வது ரக்காத்துடைய கியாமுக்கு நெருக்கமாக நாம் வந்து விட்டோம், அல்லது 3வது ரக்காத்துடைய கியாமுக்கு வந்ததற்கு பின்னால் அந்த தஷஹுதை ஓதுவதற்காக, முதலாவது அத்தஹியாத்தை ஓதுவதற்காக திரும்பி சென்றால் தொழுகை பாத்திராக இருக்கும். கட்டாயம் நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். 2 ரக்காத்தில் இருந்திருந்தோம், 3வது ரக்காத்துடைய கியாமுக்கு வந்து விட்டோம், அல்லது கியாமுக்கு நெருக்கமாக வந்து விட்டோம். நாம் அந்த நிலைமை அந்த அத்தஹியாத்துடைய இருப்புக்கு நெருக்கமாக இல்லாமல் 3வது ரக்காத்துடைய கியாமுக்கு நெருக்கமாக வந்து விட்டோம் என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் அத்தஹியாத்துக்கு, முதலாவது அத்தஹியாத்துக்கு சென்றால் தொழுகை பாத்திராக. காரணம், ஃபிக்ஹில் இருக்கக்கூடிய சட்டத்தால் ஒரு சுன்னத்துக்காக வேண்டி வாஜிபை விட்டால் தொழுகை பாத்திராக. சுன்னத் என்ன? முதலாவது தஷஹுத். வாஜிபை அந்த 3வது ரக்காத்தில் இருக்கக்கூடிய கியாம். அந்த கியாம் என்ற வாஜிபை முதலாவது தஷஹுத் அத்தஹியாத் என்ற தஷஹுதுக்காக வேண்டி விட்டு விட்டோம். இதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஹதீஸ் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா காம அஹதுக்கும் மின ரக்அத்தைன், உங்களில் ஒருவர் 3-4 ரக்காத் உள்ள தொழுகையிலே 2 ரக்காத்துக்கு நெருங்கி விட்டார், ஃபலம் யஸ்தகிம்ம காயிமன், அவர் கியாமுக்கு நெருக்கமாகவில்லை, கியாமை பூர்த்தி செய்யவில்லை,
அத்தகையாத்துக்கு நெருக்கமாகத்தான் இருக்கிறார், ஆஃபா வந்து விட்டது என்றால் பல்லிதிரிஸ் உடனே உட்காருங்க. وإذا استتم قائما மூணாவது ரக்காத்துக்கு நின்று விட்டார் என்றால் ஃபலா யஜ்லிஸ் அவர் உட்கார வேண்டாம். வயஸ்ஜுது சஜ்தத்தைஸ் அவர் 2 சஜ்தா சஹ்களை செய்து கொள்ள வேண்டும் சொன்னார். இது ஷாஃபிஈயாக்கள் சேர்க்கக்கூடியதுதான். ஃபஜ்ருடைய தொழுகையிலே இருக்கக்கூடிய குனூத்தை விட்டால் அந்த சந்தர்ப்பத்திலே நாம் 2 சஜ்தாக்களை செய்ய வேண்டும் என்று ஷாஃபிஈ மதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டம் கண்ணியமானவர்களே, தொழுகையின் ரக்காத்திலே சந்தேகம் ஏற்படுகிறது. நான் தொழுவது 3 அல்லது 4 என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் தொழுகையில் இருக்கும் பொழுது இந்த சந்தேகம் வந்து விட்டால் இந்த சந்தேகத்தை விட்டுவிட்டு நான் தொழுவது 3 தான் என்று உறுதியை எடுத்து 4வது ரக்காத்தை தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் 2 சஜ்தாக்களை செய்ய வேண்டும் என்ற ஹதீஸிலே வந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், உங்கள் ஒருவருக்கு தொழுகையிலே சந்தேகம் வருகிறது, அவருக்கு தெரியாமல் போகிறது 3 தொழுதினா அவருக்கு 4 தொழுதினா அவர் சந்தேகத்தை விடட்டும், உறுதியை எடுக்கட்டும், அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜ்தாக்களை செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அவர் தொழுவது 5 ரக்காத்தாக இருக்கும் என்றால் அவர் செய்த சஜ்தாவுடன் சேர்த்து அது ஒற்றைப்படையான 6 ரக்காத்தாக வரும். கிட்டத்தட்ட 6 ரக்காத்தாக இருக்கும். அவர் உண்மையிலேயே 4 ரக்காத் தான் தொழுதிருக்கிறார் என்றால் அந்த ஷைத்தானின் கழுத்தை முடிக்கக்கூடியதாக மாறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இமாமுக்கு பின்னால் சொல்லுங்கள். இவங்க ஏதாவது மறதி ஏற்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாம் சஜ்தா சஹ் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், நமது தொழுகைக்குரிய பொறுப்பு யார்? இமாம். ஆனால் வேண்டும் என்று சத்தமிட்டு ஏதாவது பேசிவிட்டோம் என்றால் அது தொழுகை பாத்திலாகிவிடும். வேண்டும் என்று சில நேரங்களில் தொழும் பொழுது நான் தொழுவது 2வது ரக்காத்தா 3வது ரக்காத்தா சந்தேகம் இருக்கின்றது. இமாமுக்கு பின்னால் தொழுது என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் அதை நாம் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், இமாம் ஜமாத்திலே நமக்கு பொறுப்புதாரி இமாமாக. 3வது கட்டம் கண்ணியமானவர்களே, தொழுகையிலே சில விடயங்கள் இருக்கின்றது. வேண்டும் என்றே செய்தால் அது பாத்திலாகும், தொழுகையை பாத்திலாகும். மறந்து செய்தால் அது குற்றம் பிடிக்கப்பட மாட்டார். உதாரணமாக பேசுகிறேன், வேண்டும் என்றே செய்தால் தொழுகை பாத்திலாகும். மறதியாக ஒவ்வொரு பேசிவிட்டார், விலகி விட்டது, நான் மறதியாக பேசிவிட்டேன், ஏதோ ஒன்றை சாப்பிட்டு விட்டேன் என்று தெரிந்து விட்டது என்றால் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜ்தாக்களை செய்து கொள்ள வேண்டும். இதே போன்று தொழுகையிலே இருக்கக்கூடிய ஒரு ருக்னை இன்னும் ஒரு இடத்திலே ஒருவர் செய்கிறார். உதாரணமாக சூரா ஃபாத்திஹாவை அத்தஹியாத்திலே ஓதுகின்றார், அல்லது கியாமிலே நின்று கொண்டு சூரா ஃபாத்திஹாவுக்கு பதிலாக அவர் தஷஹுதை ஓதினார். அவருக்கு ஞாபகம் வந்து விட்டது, நான் இப்படி செய்து விட்டேன் என்று ஞாபகம் வந்து விட்டது என்றால் அவர் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜ்தாக்களை செய்து கொள்ள வேண்டும். சஜ்தா செய்ய வேண்டிய இடம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால். கண்ணியமானவர்களே, நான் சலாம் கொடுத்ததற்கு பின்னால் இப்படி செய்தேன் என்று ஞாபகம் வருகின்றது, நீண்ட நேரம் போகவில்லை என்றால் உடனே என்ன செய்யலாம்? நாம் 2 சஜ்தாக்களை செய்து கொள்ள முடியும். நீண்ட நேரம் போய்விட்டது என்றால் மீண்டும் சஜ்தா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சட்டத்தை விளங்குவோம். இதை விளங்கி நாம் அமல் செய்தால் தொழுகை திருப்தியாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை வெற்றி அடைந்த கூட்டத்திலே மனிதரையும் மாற்றிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.